எப்படா நிப்பாட்டுற? என்னடா இது? ஓ வி- வி- இழு, இழு, இழு. ஓ, வா 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 நீ வருது நில்லு booking.com के एक ඉවරයි යන්නේ නෑ. रूम නැද්ද? නෑ. කලින් ඔක්කොම බුක් කරලා තියෙන්නේ. එහෙමද? ඔව්. මට රිසිප්ට් එක දෙන්නවනේ. ඒ නෑ. කලින් බුක් කරලා ඇඩ්වාන්ස් පේ කරලා ඔක්කොම කරලා තියෙන්නේ. මේ පතේ කාමර ගන්න පුළුවන්ද? වෙන තැනකද? ඔව්. බලන්නකෝ මේකේ තියෙන්නේ කියලා. හරි හරි හරි. 18 ஊவா கெஸ்ட் ஹவுஸை வந்து நம்பி வந்து நாங்கள் வந்தனாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து booking.comல புக் பண்ணி இந்த ரிசிப்ட் எல்லாமே வந்து இருக்குது. ரைட், எல்லாம் டைம் எல்லாமே போட்டிருக்கோம். சரியா 12 மணிக்கு வருவேன்னு சொல்லி. இப்போ 11:52 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரூம் வந்து இல்லை, ரூம் வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலைண்ணே. யாரும் இனி வந்து booking.com யாருமே தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வாரீங்கன்னு சொன்னால் ஒரு வழி வந்து அவங்க செய்யணும். அதில் வந்து booking.comல வந்து ரூம் வந்து அவைலபிள் இருக்குன்ற காரணத்தினால தான் நாங்கள் அதை புக் பண்ணோம். அப்போ அது நீங்கள் புக் பண்ணது இல்லாமல் ஓகே உங்களுக்கு என்று சொல்லி எனக்கு வந்து மெயிலில் கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்து வந்திருக்கு. நம்பிக்கை துரோக மாதிரி தானே, நடுத்தருவில் விடுற மாதிரியானே. இனி நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படி சொல்லி தெரியலை. இப்போ டைம் வந்து சரியா 11:53. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். நான் வந்து ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து சரியா 3:54. இப்போ வந்து நான் வந்து மட்டக்களப்பில் இருக்கிற எங்களோட வீட்டை தான் வந்து நான் நிற்கிறேன். எங்களோட வீட்டை இருந்து இப்போ நான் வந்து வெளிக்கிட்டு போகிறேன். இந்த இருக்குது நம்மளோட வாகனம். இந்த பைக்கில் தான் பிளாட்டினா 100 இயர்ஸ். இந்த பைக்கில் தான் நாங்கள் வந்து வெளிக்கிட்டு போக போகிறோம். என்னோட வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்காக எனக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்து என்னோட வந்து வெளிக்கிட்டு வாரர் வந்து நம்மளோட பவித்திரன். அந்த ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த சித்தாண்டி வீடியோலலாம் வந்து நாங்கள் வந்து ஹெல்ப்பிங் வந்து செய்கிறதுக்கு அந்த நிறைய சாமான்லாம் வந்து எடுத்துகிட்டு போகல வந்து பவித்திரனும் யுதிஷ்டனும் வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சுருந்தாங்க. யுதிஷ்டன் வந்து இப்போ படிப்புக்காக வந்து அவரோட மேல் படிப்புக்காக வந்து இந்தியா வந்து போயிட்டு, ஸோ வந்து அவர் இல்லை. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பவித்ரா என்னோட வந்து ஹெல்ப்புக்காக வந்து வாரேன். நான் எல்லா சாமானுமே வந்து பேக்கில் வந்து அடக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளைக்கு நிற்கிற பிளான் மாதிரி தான் எல்லாமே அடிக்கிட்டேன். ஆனால் 5-6 நாளைக்கெலாம் நிற்க போகிறது இல்லை. இன்றைக்கு இப்போ வந்து டைம் வந்து 3:55. இப்போ இந்த டைமுக்கு நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு போக போகிறோம். கிட்டத்தட்ட 4 மணி தேலம் ட்ராவலிங் வந்து வரும். 4 மணி தேலம் கண்டினியூஸாக வந்து எங்களால் ஓட இயலாது. நிப்பாட்டி தான் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு 40-45 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நிப்பாட்டி தான் நான் வந்து ஓடுவேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து போயிட்டு பண்டாரவளையில் வந்து போயிட்டு பண்டாரவளையில் ஒரு ரூம் உண்டு. நாங்கள் வந்து பார்த்து ரூம் எடுத்துட்டு நைட்டு வந்து நிற்க போகிறோம். நின்றுட்டு அடுத்த நாள் காலையில் தான் இந்த உதவி வீடியோக்காக நாங்கள் அவங்களோட வீட்டை அந்த அக்கடை வீட்டை போயிட்டு அவங்களோட பிரச்சனையை வந்து பார்த்துட்டு அவங்களோட பிரச்சனை எல்லாமே கதைச்சிட்டு அவங்களுக்குரிய உதவி பணத்தையும் வந்து இந்த வீடியோ மூலமாகவே கொடுத்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வர போகிறோம். A to Z எல்லாமே எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ ஊடாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். என்ன செய்ய போகிறேன், எங்கே போக போகிறேன், என்னெல்லாம் செய்ய போகிறேன் என்ற சகல விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னோட வந்து அதுக்கான வந்து உடனுக்குடன் உடனுக்குடன் நடக்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நான் வந்து யூடியூப்பில் கம்யூனிட்டி இதில் வந்து நான் வந்து ஃபோட்டோ வந்து போட்டு கொண்டிருப்பேன். அடுத்து வந்து என் ஃபேஸ்புக் பேஜையும் வந்து போட்டுருவேன். ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். அதே போல் எங்களுடைய ஜோய் என்று சொல்லி ஜோய் 321 என்று சொல்லி ஜோய் 321 நானே மறந்துட்டேன். ஜோயல் 321 நினைக்கிறேன். ஜோயல் 321 சொல்லி எனக்கு டிக்டாக் ஐடி இருக்கு. அதையும் வந்து ஃபாலோ பண்ணுற ஊடாக நான் செய்கிற எல்லா விஷயம் வந்து உடனுக்குடன் என்னென்ன நடக்குது, இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் உடனுக்குடன் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். கூட கதைக்க விரும்பலை. என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து டைமும் இல்லை.
யானைக்காடு, யானை பயங்கரம். இரவில் வந்து போக்குல வந்து யானையோட பிரச்சனை வந்து நிறைய வந்து இருக்கும். அதோட வந்து நாங்கள் இனி போகிற வழியில் வந்து வீடியோ எடுக்கணும். நிறைய இடங்களை இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, இயற்கையான விஷயங்கள், இயற்கையான நீர்வீழ்ச்சிகள், இயற்கையான இடங்களை வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும், எங்களுக்கு வந்து அப்படி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. அதே போல் வந்து போகிற வழியில் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயங்கள், எதுவும் புதுமையான விஷயங்கள் எதுவும் வரும்னு சொன்னால் அதையும் வந்து காட்டுறேன். அப்படியே வந்து இப்போ நான் போகிறேன். எனக்காக நீங்கள் எப்போதும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இதுதான் இந்த பேக் வந்து நார்மலாக வந்து அண்ணாட்ட தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து நான் டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லி அடிச்சிருக்கு. ரைட், இந்த இருக்கிற பேக்கில் தான் வந்து போட போகிறேன். நிறைய சாமான் வந்து வைக்கல. நார்மலாக வந்து அயன் வந்து கொண்டு போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது ஷோர்ட்ஸு எல்லாம் அது இதெல்லாம் வந்து கொண்டு போகிறேன். ரைட், அப்போ இவ்வளோ சாமான் தான், இவ்வளோத்தையும் வந்து போட்டு எடுத்துகிட்டு கேப்பும் கொண்டு போகிறேன். கேப்பும் தேவைன்றனால எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ரெடி ஆகிட்டேன். கேஸ் இப்போ வந்து பேக்கை வந்து மூட போகிறேன். ஸோ வந்து பாய், அப்படியே போகிற வழியில் நீ கண்டினியூ பண்ணுறேன். ரைட் கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டிகுலரில் இருக்கிற நேஷனல்ஸ் பேங்க்கில் வந்து காசெல்லாம் விட்ரு பண்ணிட்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பவித்ரன் வந்து இணைஞ்சிருக்கார். இந்த அறிக்கையர் நம்மளோட பயணிக்கிறதுக்கு சும்மா பேக்லாம் வந்து பாருங்க, சும்மா வேற லெவலில் வந்து இருக்கு. என்ன ஜப்னா கொண்டு போன பேக் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். அப்படியே கொண்டு வந்திருக்கா. இது இப்ப நீ எங்க இருந்து வாரான்னு சொல்லு, அந்த விஷயத்தை, உண்மையான விஷயத்த சொல்லு. இந்த கண்ணை பாருங்க, இந்த ஒரு கண்ணை பாருங்க. கொண்டு வராது. 3 நாளைக்கு முதல் ஜப்னா போன ட்ரெயின்ல நேஷனல்ஸ் பிள்ளைகளை கூட்டிட்டு, ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டிட்டு போனேன் நேஷனல்ஸுக்கு. இன்றைக்கு 3 மணிக்கு தான் வந்து இறங்கி, இப்ப 3 மணிக்கு வந்து இறங்கி ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த 4 மணி இப்ப இந்த வலிக்கிட்டு இருக்கேன் திரும்ப போறதுக்கு எங்க பதுல்லைக்கு செத்துட்டு. அதாவது ட்ரெயின்ல வந்து இடம் இல்லாம, சரியா, சீட் இல்லாம வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்து வந்தவன். நேற்று 8:30க்கு வலிக்கிட்ட பயணம் இன்றைக்கு 3 மணிக்கு தான் பெட்டிகுலருக்கு வந்தேன். யாழ்ப்பாணத்துல இருந்து ட்ரெயின் மாறி நான் இப்ப வந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா 4:35 நான் பிக்கப் பண்ணிட்டேன். மோட்டர் வெஹிக்கிள போறதுக்கு இவருக்கு பைக்ல போறோம். ரைட், வந்து போற லொகேஷன் தெரியுமாடா உனக்கு? இல்ல, சத்தியமா லொகேஷன் தெரியா. இறைவன் விட்ட வழி. சாரி இறைவன் விட்ட வழி இல்ல, கூகுள் மேப் விட்ட வழி. சரி எடு வா 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 வா. போகுது எண்ணத்துல எப்படி பாக்குறேன், எப்படி பாக்குறேன். சைவர் எத்தனை சைவரா? ஃபுல்லாடி ஒண்ணா மேப்புக்கு போனே, கூகுள் மேப். ஓகே, எப்படி மேப் போயிட்டு பா. என்னன்னு சொன்னா எங்களுக்கு இடம் தெரியா, என்ன கூகுள் அக்கா மச்சான் பண்டார வேலை. கூகுள் அக்கா நம்பி தான் இந்த முன்னைக்கு இருக்கு, சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். பண்டார வேலை இங்க மச்சான். பாலம் ஓடுது. நான் தொடங்கிட்டாவு. எதால போகணும்? 4 மணிக்கு எல்லாம் போகணுமா மச்சான்? இது இதால காட்டுது நம்ம மெயின் ஆளு பதுல்ல ரோட். பட்டியில போய் செங்கலடி, இது புளியந்திவுக்குள்ளால காட்டுது மச்சான். புளியந்திவுக்குள்ளால போய் நம்ம இதுக்குள்ளால போறது, கரடியனா இருக்குள்ளால. எங்க ஐத்தியமலை போய் ஐத்தியமலைக்கு அங்கால போறது. அது ஈஸி. அது ஈஸியா? அது ஈஸி. இது கூகுள் மேப் எப்பயும் ஷார்ட் கட் தானே காட்டும். 4 மணிக்கு எலம்புறது. 4 மணி காட்டு. 4 மணிக்கு 4 hours 30 minutes. 183 கிலோமீட்டர்ஸ். 183 கிலோமீட்டர்ஸ் பண்டார வேலைக்கு. நீ லொகேஷன் பார்த்து போகணும். அப்படியும் ஒரு 6 hours எடுக்கும் மச்சான். 6 hours எடுக்குமே. என்ன நம்ம பைக்லாம் போகணும், ஒரே அடியா வந்து ஓட இயலாது. நின்று டீ குடிச்சு சாப்பிட்டு. யானை பிரச்சனை வருமா போய் மச்சான்? யானை பிரச்சனை முக்கியம். கூட்டி போற மாதிரி கூட்டி கொண்டு வந்து விட்டுரு தயவு செய்து. யானையில மட்டும் விட்டு நசி விட்டு ஜாக விருப்பம் இல்லை. நசைப்பட்டு சாருக்கு விருப்பம் இல்லை, கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு கொண்டு விட்டுருன்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. நம்மளோட வியூவர்ஸ் வந்து கடவுளோட வேண்டிக் கொள்றாங்க. ரைட், ஓகே. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டிக் கொள்ளுங்க. யானை மட்டும் வந்துடப்படா, வேற என்ன வந்தாலும் சமாளிச்சு கொள்ளலாம். கிளாக் டவர் போமாட்டான். சரி, இனி பாயத்துல நல்ல ரோட்டோ இது எதால போகணும் எனக்கு சொல்ல தெரியுற மாதிரி. டேய், நம்மடைய பவனதிவால போய் பவனதிவால அப்படி போய் ஐத்தியமலைக்கு வருவோம். இங்க இடக்கை பக்கம் உன்னிச்சைக்கு போகும், வடக்கை பக்கம் கரடியனா. உன்னிச்சையில போகணுமா? உன்னிச்சைக்கு போக புதூர் ரோட்டால போய் உன்னிச்சைக்கு போக தேவல. உன்னிச்சைக்கு திரும்ப தேவல. அடுத்த பக்கம் நம்ம செங்கலடியால போட்டு செங்கலடி தூரம். அது தூரம். இங்க இருந்து செங்கலடி போய் செங்கலடியில இருந்து
இழுப்படிச்சனவே இழுப்படிச்சன இந்த கரடியனார் போய் அப்படி எப்படி போகணும் கரடியான அந்த நம்ம இப்படியே காய்ச்சிட்டு இருப்போம் போல இறங்கிட்ட உள்ள 12 மணிக்கு தான் போய் சொல்லணும் ஏற்கனவே இன்றைக்கு நான் பெல்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஜோயோட இடுப்புல கட்டி அப்படியே வடுக்கிறான் எங்க காட்டி உள்ள வச்சிருக்கேன். சரி ஓகே ஓகே இனி வந்து போக்குல வந்து காட்டுவோம் என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் வந்து பாக்குறோம்ன்றதை காட்டுறோம். ஏன்னா கூட நேரம் கதைக்கிறதுக்கு ஆசையா இருக்கு ஆனா கூட நேரம் கதைக்க இல்லாது ஏன்னா இன்னும் நிறைய வேலை இருக்கு. போயிட்டு பைக்கு வந்து ஃபுல்லாவே வந்து பெட்ரோல் அடிக்கணும். அதுக்கு பிறகு வந்து இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்க வந்து போகணும். போய் கொண்டுக்குள்ள இடைக்குள்ள டைம் கிடைக்கும்னு சொன்னா இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்றேன். ரைட் என்னடாப்பா சரி அப்படி தலையை சொல்லிக்கிட்டு நிக்கா என்னடா செய்யற பயணத்தை ஆரம்பித்த உடனே தடையா இறைவா இதுதான் நல்ல பைபிள் எங்காலையும் தேசிக்கா எங்காலையும் வச்சு நடுவாள பெற்றிருக்கணும். முதலா ஏத்தி இறக்கிருக்கணும் ஏத்தி இறக்கிருக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா இது வந்து சுடுதா கவனம்டா. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பைக்ல வந்து இந்த இருக்கிற பிரேக் அந்த இது இருக்கு தானே இது வந்து ஓவர் டைட்டா வந்து இருக்கிற காரணத்தினால டயர் வந்து ஒழுங்கா சுத்துது. நல்லா லூஸ் பண்ணுவீங்க இது ஓகேயா டயர் ஒழுங்கா சுத்துது இல்லை அப்ப சுத்தாத காரணத்தினால பைக்கு ஓடிக்கொள்ளலாம் இருக்கு. சரி இப்போ அப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம்னே. என்ன செய்யறேன் எல்லாம் சுடுவது ஒன்னையும் தொடையில அவர்களே ரிம் சரியா சுடுதா? ஐயோ எப்படி இருக்குதா? இல்ல நீதான் இந்த மெக்கானிக்குடைய கலையோட ஐயோ ஊட்டாப்பா சரியான சொல்ல இது என்ன சொல்லுவாங்க அதுக்கு அது காணும் அது சுத்தினது என்னைக்கு இதுக்கு பிறகு விட்டா மாட்டிடுவோனே. ஓகே ஆயிட்டு சரி ஓகே ஆரம்ப கட்டமே வந்து தடையா வந்து வந்துட்டுறாப்பா. அடுத்தது என்ன பெரிய பகுதின்னு சொன்னா இங்க வாருங்க எவ்வளவு சாமான்னு சொல்லி பைக்ல வந்து நானே வந்து 2 மூட்டைக்கு சமன் அதுல பவித்திரன் வேற உண்டு இது உண்டு டுக்காட்டில நாங்க போறோம். கடவுளே கஷ்டம்தான். சுத்தி வளைஞ்சு பாத்தீங்கன்னா வயல் எல்லாம் வந்து சூப்பரா இது செஞ்சு வயல் அறுவடை போடலாம் தான் இப்படியே காய்ச்சி திருந்தோம்டா நம்ம ரோட்ல படுப்போம் பண்டாரவெல்ல ரோட் பண்டாரவெளிக்கு நாளைக்கு காலையில போய் சேருவோம். அடே அந்த ரூம் விஷயத்தையும் பார்க்கணும் ரூம் பார்க்கணும். அடுத்தது நிறைய சாமான்டா இப்போ மைக்கை போடணும் கேமரா போடணும் நிறைய பிரச்சனைகள் இருக்குண்ணே. சரி அப்படியே வச்சுட்டு பயணங்கள் வாழ்க்கையானது. எஸ் ரைட் இத்துடன் விடைபெறுகிறோம். ஓ இன்னைக்கு பைக்குக்கு எல்லாம் போயிட்டு செத்த கதை நீ யாருக்கு விளையாட்டு ஒரு பவித்திரம் பிடிக்கிறது என்ன நடந்தது பிரேக் ஷூ வாங்குற நிலைமையா போயிட்டு நமக்கு கடையில் 800 ரூபா. அதாவது பைக்கை சர்வீஸ் பண்ணியேனே பைக்கை ஃபுல் சர்வீஸ் பண்ணி என்னத்தை சொல்லி மெக்கானிக் காரன் சர்வீஸ் பண்ணானோ ஒரியா திரும்பி வந்து மாற்ற வேண்டிய நிலைமை. ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா எத்தனை மணி 9 வச்சுக்கல 9:16 ரைட். இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்கன்னு சொன்னால் இந்த இடம் இது மிக என்ன இந்த எந்த இடம்டாகி பவித்திரனை காட்டுற பாருங்களா எப்படி இருக்கு. பவித்திரனுக்கு ஃபுல் டயர்ட் சரியா ஆளை என்ன வந்து கொண்டு போய் விட்டா மட்டும் போதும் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்ல கதையாக கொண்டு விடு ரூமில் கொண்டு விடுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்னும் வந்து போகிறதுக்கு வந்து ஒரு 1 மணி தேலம் வந்து இன்னும் போகிறதுக்கு வந்து இருக்குது இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு. அப்போ எங்களுக்கு வந்து டைம் வந்து காணாமல் இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சரியான கண் ரெண்டுமே வந்து கண்ணுக்குள்ளே வந்து தூசு வந்து போயிட்டேனே தூசு இதுக்குள்ளெல்லாம் போயிட்டேன்னா இந்த பைக்கில் வந்து ஓடி போகிறதுனால முன்னுக்கு வந்து ஆல்ரெடியான் டிராக்டர் அதில் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கு. அப்போ எந்த ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டையும் வந்து ஃபுல்லாக மூடிக்கொள்ளையெல்லாம் இருக்குது. அப்போ நைட் விஷன் கிளாஸ் வந்து அதாவது மஞ்சள் கலரில் ஒரு கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸ் வந்து போட்டுட்டு வந்திருந்தா
ஓடுறது ஈஸியாக இருந்திருக்கும். அதனால ட்ராவலிங் சரியான எப்படி இருந்துச்சு இந்த ட்ராவலிங்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாகவே கஷ்டம்தான். சரியான கஷ்டம். அதுவும் வந்து இரவில் வந்து வலிக்கிட்டது தான் பெரிய ஒரு டாஸ்க். அப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் அப்போ இரவில் வலிக்கிட்டீங்க, காலையில் வலிக்கிட்டு இருக்கலாமேன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் நம்மட பவித்ரன் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போன காரணத்தினால அவர் ஜப்னாலேருந்து வந்து கிட்டத்தட்ட 3 மணிக்கே வந்து அவரை எடுத்துட்டு நீ அதுக்கு பிறகு உடுப்பு எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு எல்லாம் வர செம்மையாக லேட் ஆயிட்டு. சரியா, இப்போ நாங்கள் அந்த நித்திர கலக்கத்தை வந்து போக்குறதுக்காக பிளேன் டீ ஒன்று அடிக்க போகிறோம். என்னன்னு சொன்னால் இதுதான் வலி. என்ன நினைக்கிறீங்க? சேஸ்ண்ணே கண்ணை மூடி திறக்கிறான் பிளேன் டீ. ரைட், இந்த இருக்கிற நித்திர மயக்கத்தை வந்து போக்கணும். இதுதான் முதலாவது விஷயம். அந்த வரக்குள்ள வந்து ஸ்டார்டிங் வந்து நானும் பவித்ரனும் ஒரு ஐஸ் தண்ணி போத்தல் ஒன்று எடுத்து முகத்தை ஃபுல்லாக வந்து கழுவணும். ஏன்னா முகம் எல்லாம் அவ்வளோ மண். அப்பா எப்படி சொல்ற, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொண்டு அடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு இதை குடிக்கக்குள்ள. அந்த செத்து போனாக்களுக்கு வந்து செஸ்ட்ல வந்து வச்சு எடுப்பாங்க, செத்து போனாக்களுக்கு செஸ்ட்ல வச்சு எடுப்பாங்கல்ல எலக்ட்ரிக்கல் ஷாக், அது மாதிரி இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஹோட்டலில் நான் புக் பண்ணி மெயிலுக்கு வந்துட்டு இனி வந்து போனோம்னு சொன்னா சரி. பெரிய ஒரு விஷயம், 2 காதுமே அடைச்சிட்டு இங்கே ஏரியாவில். ஏண்டா குளிரானேண்ணே, உங்களுக்கு விளங்குமோ தெரியல நோமா. ஐயோ ஓ சிட், விளங்குமோ தெரியல நோமா. அந்த காட்டுறேன் பிளேண்டிட்டு உடுப்புல கொட்டிட்டு. சரி பிரச்சனை இல்லை, இதை கொஞ்சம் புரியுதா என்ன கொஞ்சம் காட்டி கொஞ்சம் கொட்டிட்டு கொஞ்சம் ஆர்வ கோளாறுல இப்படி வச்சுருந்தான் உடுப்புல ஓட்டிட்டு மச்சான் பொல் ரொட்டி இல்லையாம்மா? ஏனா போயிட்டா ஒன்று வேணாமா? என்னடா சோர்ந்து போயிருக்கா? வடை இருக்கு பார்த்தீங்களா, வடை இருக்கு, அதனால அந்த இதெல்லாம் இருக்கு. இந்த இருக்கு அந்த சம்பல், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு நம்மளோட பைக். என்ன இடம் விலங்கு இல்லையே, இந்த இடத்த நீங்க கண்டுபிடிங்க. விலங்குயா கேமரா விலங்கு மோடி இல்லை, காலியும் விலங்குல. யா ஓகே கைஸ், இனி வந்து போயிட்டு நாங்கள் வந்து ரூம் வந்து எடுக்கிறது, ரூமுக்குள்ளே போகிறது, அதோட இந்த வீடியோ வந்தால் நாங்கள் வந்து முடிப்போம். அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறோம் வாங்க. என்னால் ஏலாஜோ என்னை வதப்படுத்தாத. ஐயோ கண்ணெல்லாம் இருட்டி கிடக்கு. இங்கே பாரு இந்த முகத்தை. எப்படியாவது என்ன பண்ண இந்த ரூம்ல ஒன்று விட்டுடுதாமி படுக்கிறதுக்கு. ஒரு வாகனத்துக்கு என்னத்தை வாங்கினாலும் படுத்து கிடந்து வருவேண்டா. இது ஒன்று கட்டி பிடிச்சி இது படுக்க மேமா கிடக்கு, உருண்டு விழுந்துருவேன்ட்டு. சிரிக்காதடா. 8:30 இருந்து சீட் இல்லாம நின்று வந்தனான்டா. இன்றைக்கு 3 மணிக்கு வந்து நண்பனுக்காக வந்தனா பேக்கை தூக்கிட்டு. யாழ்ப்பாணத்தை கொண்டு போன ஒரு பேக்கம் எடுக்கல, அப்படியே வச்சமா திருப்பி எடுத்துட்டு வந்தனா. தயவு செய்து என்ன கொண்டு ரூம்ல விடுங்க ப்ளீஸ். கண்ணை பாருங்க கண் திரவடாது, கடைசி மட்டும் கண் திரவடாது திறந்து. அது நாளைக்கு தான் திரவிடும். நாளைக்கு ஒரு 2 மணிக்கு பிறகு மத்தியானம் சாப்பாடு ஒன்றும் தேவையா? இன்னைக்கு ஒன்றும் வேணாம், என்ன தயவு செய்ய படுக்க விடுங்க எங்கேயாவது. வாங்கல போ சரியா, நார்மலா விளங்குதானே. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் கொண்டு இருக்கோம். ஃபுல்லாகவே வந்து இருட்டுனே, இருட்டு 7 இருக்கு. பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ஓடுறோம், குளிர் தான் தாங்க 7 இருக்கு. அடுத்தது இந்த ரோட்டு இருக்குது தானே, இந்த ரோட் வந்து இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு தான் போகும். இந்த வளையிறேன் பாருங்க. அப்போ நான் வளைஞ்சு போக பவித்ரன் வந்து கேட்குறான்,
என்னடா என்ன செய்யறாண்டி நான் வளைஞ்சு போறேன்டி அதுக்கு நீ கழிகிற மச்சான் பைக் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போது நீ மட்டும் தான் கிழிஞ்சு ஓடுறான்னு சொல்கிறான். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி ரோட்டில் வந்து போகிறோன்னு சொல்லி தெரியாது. என்னது பிரச்சனை இல்லை சரியா ஃபுல் இருட்டு ஆயிட்டா ஃபுல் இருட்டு ஹாட்டு தீயா அது அண்டை நம்ம அங்கே பார்த்தோம்டா தொங்கல்ல பார்த்தோம் நெருப்பு பத்துற மாதிரி ஓஞ்செலும்பு நெருப்பு தான் எப்படி புரியுதா கியர் உடைக்க போகிறேன். புகஞ்செலும்புது என்ன ஓட்டாப்பா என்னடா அது புகஞ்செலும்புது என்ன புகஞ்செலும்புன்னு சொல்லி உங்களுக்கு நான் அதையும் ஒருக்கா போட்டு வருவேன் பாருங்களா. ஸ்டாப் பண்ணா கோப்ரோ ஸ்டாப் பண்ணு. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பயணம் வந்து முடிகிற தருணத்துக்கு வந்துட்டோம். 18 ஊவா என்ற இந்த இடத்துக்கு தான் வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கோம். லொக்கேஷன் எங்கே காட்டு போய் இதாலையா போகணும் இதால தான் போகணும். நாங்கள் இன்னும் கால் பண்ணல என்னன்னு சொன்னால் ஆன்லைனில் புக் பண்ணனால வந்து நாங்கள் கால் பண்ணி கேட்கல. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:46 கிட்டத்தட்ட 6:30க்கு ஆரம்பித்த பயணம் 11:46ன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். நிறைய விஷயங்கள் வந்து வார வழியில் வீடியோவும் எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டு என்னண்டா இருட்டுன்றனால ட்ராவல் பண்ணி வந்தது. என்னதுடா இதா சாய் வித்தியாசமாக இருக்குது. இருட்டுன்றனால உங்களுக்கு ஒன்றும் விளங்காது நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். லொக்கேஷன் சரியாடா எல்லாம் லொக்கேஷன் பார்த்து போகிறோம். அடுத்து ஒவ்வொரு ரோட்டும் வந்து இப்படி தான் நிற்கிது சரியா. அப்போ ஏத்தம் எல்லாமே வந்து எங்களுக்கு ஏறி போகிறது வந்து பெரிய ஒரு கஷ்டம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வார வழியில் வந்து ஒரு சம்பவம் நடந்து போயிட்டு பவித்ரன் சும்மா இருந்தவன் பின்னுக்கு வந்து நித்திரை கொண்டு விழ பார்த்துட்டான். அவனை வந்து ஐயோ என்னத்தை கதைக்கிறேன். வீட்டுக்காடா இதாலையா இதான் போனே 18 ஊவா என்ன மச்சான் நார்மல் வீடு மாதிரி இருக்கு. இதையாடா ஹோட்டல்ல இருந்து புக் பண்ணான் விட. சரி வா நீ ஏன் பயப்படுற இறங்கு பேய் வீடு மாதிரி இருக்க. என்ன மச்சான் 18 என்ன அட எனக்கும் பயமா தானே இருக்கு. 18 ஊவாண்டா என்னடா அது போடுது போமா அடே அம்மாட்ட சரி அப்புறம் நிப்பாட்டுற என்னடா இது ஓ ஸ்டாண்ட போடுற கொஞ்சம் அம்மா அம்மா எப்படா என்னடா அது உலவாக்குறேன் இந்த கடவுளே. மஞ்சான் அப்படியே இரு காட்டு. இப்ப அவனும் கால் பண்ணலடா. அடே நான் வந்து மெப்ல பார்த்தேன் இதுல booking.comல பார்த்தேன்னு நினைச்சேன் மச்சான். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ன்றடா. இந்த நம்பர் இருக்கு மச்சான். சிங்களம் கதை என்ன புழுவான் நீ போயிட்டு புழுவா இருந்து வெளியால நிக்கிறேன் booking.comல புக் பண்ணேன். கரண்ட்லி சுவிட்ச் அப்படி ஒரு நடக்க மச்சான். கடவுள் நம்மளை கைவிட மாட்டேன். ஆண்டோட புள்ளியல் ரதங்க நம்ம எல்லாம் இல்லைட்டா. இந்த வந்து ஐயே ஐயே ஹோலிங் பெல்ட் வேணும் மச்சான். அவ்வளோக்குண்ணே பெல்ட் வேணும் நாங்கள் அறினி
பய வேண்டப்பா. அரே பவித்ரனுக்கு முகம் வந்து அப்படியே அப்படியே போய் போய் வருதா? இங்க காட்டுறா கேமராவையா? இங்க காட்டு, மூத்த வழியா காட்டு. வீடியோ எடுறான்னு சொல்றேன். போ கோப்ரோ இப்படி பிடிச்சிட்டு இப்படி நிக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயே ஒரு நம்பர் தாண்டா இருக்கு. பாலடைஞ்சு போயிருக்கா? இல்ல மச்சான், இது வந்து முன்னு மோப்பு என்னடா உள்ளுக்குள்ள இருக்குண்டா. ஐயே என்னடா இது எங்களுக்கு வந்து சோதனை. வேடாமா, வேற எங்க மச்சான் போற? கார்ல இருக்குடா இங்க வாட. இங்க வாரு. வா வா வா. அடுத்து நில்லு. booking.com एक एक ඉවරයි යන්නේ නෑ. रूम නැද්ද? නෑ. කලින් ඔක්කොම බුක් කරලා තියෙන්නේ. එහෙමද? ඔව්. මට රිසිප්ට් එක දෙන්නවනේ. ඒ නෑ. කලින් බුක් කරලා ඇඩ්වාන්ස් පේ කරලා ඔක්කොම කරලා තියෙන්නේ. මේ පතේ කාමර ගන්න පුළුවන්ද? වෙන තැනකද? ඔව්. බලන්නකෝ මේකේ තියෙද කියලා. හරි හරි හරි. வீடியோ மச்சான் அடி. என்ன கொஞ்சம் வடி வேணும் டோர்ச் அடி. ஏ டோர்ச் அடிக்கிறேன். 18 ஊவா கெஸ்ட் ஹவுஸை வந்து நம்பி வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து booking.comல புக் பண்ணி இந்த ரிசிப்ட் எல்லாமே வந்து இருக்குது. ரைட், எல்லாம் டைம் எல்லாமே போட்டிருக்கோம். சரியா 12 மணிக்கு வருவேன்னு சொல்லி. இப்போ 11:52 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிறோம். டோர்ச் அடிக்கண்டா வடிவா. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரூம் வந்து இல்லை, ரூம் வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலைண்ணே. யாரும் இனி வந்து booking.com நம்பி வந்து புக் பண்ணாதீங்க. என்ற பர்சனல் அனுபவத்தை வந்து சொல்கிறேன். என்ன பார்த்துறேன், யாருமே தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வாரீங்கன்னு சொன்னால் booking.comல பார்க்காதீங்க. ஏனெண்டா இதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து அவங்க செய்யணும். அதில் வந்து booking.comல வந்து ரூம் வந்து அவைலபிள் இருக்குன்ற காரணத்தினால தான் நாங்கள் அதை புக் பண்ணோம். அப்போ அது நீங்கள் புக் பண்ணது இல்லாமல் ஓகே உங்களுக்கு என்று சொல்லி எனக்கு வந்து மெயிலில் கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்து வந்திருக்கு. நம்பிக்கை துரோகம் மாதிரி தானே, நடுத்தருவில் விடுற மாதிரியானே. இனி நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படி சொல்லி தெரியலை. இப்போ டைம் வந்து சரியா 11:53. இனிதான் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு தட்டி எழுப்பி ரூம் வந்து தாங்க, ரூம் தரையிலுமான்னு சொல்லி கேட்க போகிறோம். சரி ஓகே. எந்த சைட்லேருந்து சொல்கிற ஒரு அட்வைஸ், ஃபோன் நம்பர் கூட ஹோட்டல்னு சொல்கிறாங்க, ஃபோன் நம்பர் கூட ஒர்க் பண்ணதில்லை. போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன் சிம்பிளாக சொல்கிறாங்க. இல்லை நேற்றே வந்து எல்லாம் புக் பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு எல்லாமே இப்படி தான் நடக்குதுடாப்பா. சரி வைத்திரன், யோசிக்க தேவையில்லை, நம்ம வேற எங்கேயா போவோம்னே. சரி ஓகேடா. எங்கடா நம்பர் வந்து கால் பண்ணியிருக்கோண்ணே. அவங்க நேற்று இல்லை அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாங்க. இல்லை மச்சான், நான் இப்போ என்ன சொல்கிறேன்டா, அந்த வெப்சைட் இருக்குது தானேடா, அந்த வெப்சைட்டில் போடுறான் என்னடா இடம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. அதில் இருக்கேடா ரூம்ஸ் அவைலபிள் இருந்தனால தான் நாங்கள் வந்து புக் பண்ணி வந்தோம். என்ன செய்ய போகிறேன், சரியா குளிருடாப்பா. எவ்வளோ கூகுள் மேப்பில் பார்த்து ஃபோன் நம்பர் எடுத்து மச்சான் கோல் அடி, கோடுதல் ரூம் கண்ட விழுவான்ட்டு.
Cool. சம்பவம் ஆயிடுச்சு. நினைச்சு கூட பார்க்கல இப்படி நடக்கும். रूम में गन्ना पुल अंदर नहीं यहाँ पे आते फुल फुल नहीं आते रूम्स नहीं यहाँ पे अरे ओके 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 அவன அங்கேயும் ஃபுல்லா என்னடா செய்யற இப்போ வேற பாரு பாரு அரளியா ஹாலிடே ஓ மந்தருக்கு ரெண்டாவது சரி ஜோர்த்து 118 கிலோமீட்டர்ஸ்ரா. சரி 2.2 அதை கூட ஃபோன் நம்பர் இல்லையா? க்ளோஸ் டன்னு போட்டிருக்கு. அடுத்தது பாரு நியூ செரி வுட்டா செரி வுட் பங்களா செரி வுட் பங்களா பண்டார 3000 இல்லை கொஞ்சம் எங்கடா ஊரா? என்னடா அப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் வந்து மாட்டிட்டோம். நியூ செரி வுட் பங்களா நியூ செரி வுட் பங்களா கோல் உனக்கு வந்தோடனே விளங்கிட்டேனே சாய் ஒரு இடமா இருக்கு சரியா. ஆத்தோணி விளங்குது நல்லா தரந்திருக்கு. என்ன பேப்பர் நியூ செரி வுட் பங்களா ஐயோ சம்பவம் ஆயிட்டு. சி ஃபாக்ஸ் ஹில் ரிசார்ட் இப்போ என்ன செய்கிற மேப் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணிடாத மச்சான். யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணிடாத. போமா பைக் சைட் பண்ணி வைக்கணும் போலடா. போகிறாங்களா? மச்சான் சிகிரி ரூம்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பார்த்தியா? சிங்கிரியா ஓ அந்த சிகிரி ரூம்ஸ்ன்னு சொல்லி இது ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க. சைவரில் இதில் அடிக்கல காசு இல்லை அடி சைவரில் 8591 543 சிகிரி ரூம்ஸ் ஓ இருக்கு. हेलो ओ सिगरी रूम सर बाहर लगे हरी हरी இன்னும் ஒன்றும் இல்லையாமா? எல்லாம் மூடி இது கடி மச்சான் 4300 ஹோட்டல் செரண்டிப் ஹில்ன்றது. சைவர் 572 3 32 என்னது ஹோட்டல் செரண்டிப். हेलो हेलो දෙන්නෙක්ට අපි බැටි අපේ හොටෙල් එක වහලා තියන්නේ ඔයාලා කොතනද ඉන්නද දැන් ඉන්නේ අපි ඉඩ දන්න එකයි අපි බැටි ඉඳලා ඇවිල්ලා බැස්සද ඔව් බැස්සා අපි බයික් එකෙන් ඇවිල්ලා ඉන්නේ බයික් එකෙන්ද ඔව් ඒ කියන්නේ කපල් එකක්ද නෑ 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 2 men boys කොල්ල දෙන්නද ඔව් කොල්ල දෙන්න මේ මට විනාඩියක් දෙන්න මම ඔයාලා මේ විනාඩි දෙකක් දෙන්න හරි කෝල් කරේ නැත්නම් අතාරින්න මේ අනිත් හොටෙල් එකේ රූම්ස් තියෙනවා බලලා විනාඩි දෙකකින් නැතුනොත් අතාරින්න හරි ஓகே ஓகே ஹரி ஓகே தேங்க்யூ. கொஞ்சம் இது கடி சைவர் கடைசின்னு 328 என்ன இது ஹோட்டல் செரண்டிபி செரண்டிப் ஓகே 70 ஃபீல் தானே செரண்டிபி. அதுக்கு ஒரு காடி இவங்க கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மச்சான். இதை பாவம்
ஓமா இவங்களும் booking.com எல்லாம் போட்டிருக்காங்க. ஹலோ hotel Serenity Field. Hello, hotel Serenity Field. ada room danna bulanda அது full. Okay, அட என்னடா ரூம் இல்லையாடா அவளுக்கு? நம்ம ஐட்டத்துக்கு கூப்பிடுறான் 12 மணிக்கு பிறகு சொல்லுவானே. 077 ம் 427 இது எப்படி போனா மச்சான் தர மாட்டாங்க மச்சான் ஒரு நாள் கோல் எடுத்து போன்றியா? என்ன சொல்றது ரோமாண்டா இந்த டைமும் பிள்ளைனே பொம்பளை பிள்ளையில யாரையும் கூட்டிட்டு வந்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. சரி சரி அந்த சீன் தான் யோசனையா இருக்கு. ஓ சரி சரி சரி. ஏன்டா அவனும் கேட்குறானே யார் யாருன்னு சொல்லி. ஓகேடா ஓகே ஓகே. hari Ranveli ne hari Google Map එකකින් තියනවද Ranveli? hari Ranveli room අර Google Map එකෙන් තියනවනේ. hari කීයද rooms කීයද? ඔව් දෙන්න. ரெடி பண்ண சொல்லு வாரம் சொல்லு. ஓகே அபி ரெடி करना. நான் இவங்க அங்க இருக்கிறவங்க நம்பரை கொடுக்குறேன். சர்ச் பண்ணு. அவன் சொல்லி கொடுத்துறேன். இந்த டைமில் ரூம் கேட்ட ஒருத்தர் தர மாட்டேன். பஸ் போடலண்ணே. எத்தனைடா இதில் எங்கடா இருக்கு ஸ்டார்ட் 3 கிலோமீட்டர் போகணும். 3 கிலோமீட்டர் போகணுமா இன்னும்? என்ன ரசியம் அதானே சூப்பர் அதுதானே மச்சான். மச்சான் மேப்பில் பாரு அந்த ஹோட்டலில் பாரு ஃபோட்டோஸை பாரு அப்படி இருக்குன்னு. அதுவும் பேய் விடுண்டா. ஓகே நல்லம் தானே. ஓகேயா துந்தாக்குன்னு சொன்னால் 3000 தானே. சரி அவ்வளோக்கில்ல பார்ப்போம். போண்டா மெப்ப பறையண்டா சரியா குளிர் கொஞ்சம் கையில் விரிச்சு போயிட்டு கையெல்லாம் விரைச்சி போயிட்டு என்னால் ஏலா வாடா போம் சாப்பாடு வாங்கி இந்த வச்சிருக்கேன்னு எல்லாமே வந்து சிஷ் இந்த கடவுளே நமக்கு வர பிரச்சனைண்டா. சரியா மச்சான் கொஞ்சம் இறக்குறதுக்கு யோசனையா இருக்கு. பள்ளம் தானேடா இறக்கணும் உடனே இப்போ ஓடுமா? ஐயோ ஓ மை காட். சரியா மச்சான் ஓகேடா. என்னடா வந்துட்டோமா? இதான ஹோட்டல். நான் அப்படியே இந்த ஹோட்டலில் வாங்க உண்மையாகவே ஆசையாக இருக்குடா. என்ன மச்சான் எப்படி இருக்குண்ணே? எங்கடா பைக்கை நிப்பாட்டுற? இதில் நிப்பாட்டுமா? ஒரு மாதிரியா வந்து வந்துட்டோம். அண்ணன் கதவை திறக்கிற உண்மையாகவே கடவுள் மாதிரி இந்த நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றின மாதிரி கிட்டத்தட்ட. வாங்க அப்படியே போய் கழிச்சிட்டு மாமா தான் கோல் கத்தை கத்த முடியும். அந்த தமிழ் தானே நீ பத்தி தமிழ் அண்ணனோட வந்து சிங்களத்தில் கழிச்சிருக்காடா. பாட்டா போட்டு இதோட வாரண்ணா நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணேன் அந்த booking.com அங்கே போ ரூம் இல்லைன்ட்டுட்டாங்க. பெரிய கஷ்டப்பட்டு போயிட்டேன். மேலா கொஞ்சம் நிமித்தி போய் அப்பா தேங்க்யூ ஸோ மச்சா அம்மாட்ட சிரி. ஓகே செக்கிங் டைம் என்ன டைம்? நான் வந்து நாளைக்கு மத்தியானம் தான் மத்தியானத்துக்கு பிரச்சனை இல்லை அண்ணே. சரி தேங்க்யூ. இதை மட்டும் கால் பண்ணுறேன். உங்களோட நம்பர் இருக்குது தானே? சரி தேங்க்ஸ். இது டவல் இருக்கா குளிக்கிறதுக்கு? டவல் தாங்க. தேங்க்யூவா. லைஃப்பில் மறக்க மாட்டேன் நான். என்ன சொல்கிறேன் ஒரு ஆபத்து நேரத்தில் வந்து
ஒரு ஆண்டவர் தேவதூதன் மாதிரி பவித்ரன் ஒரு தேவதூதன் மாதிரி வந்து அதுவும் நம்மட பாசையிலனே கழிச்சு இந்த இடத்துல வந்து அதாவது நாங்கள் போன ஹோட்டலுக்கும் இந்த இருக்கிற ரூமையும் வந்து பாருங்க இங்கே பாருங்க இந்த ரூமை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கடவுள் நமக்கு எப்படி ஒரு ரூமை தந்துருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே காட்டுங்க இங்கே நல்ல பிளாங்க் சீட்டில் வந்து வச்சு இருந்து வடிவா நல்லா நிம்மதியாக நித்திர கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி ரூம் வந்து வந்திருக்கு உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி. ஆனால் நினச்சி கூட பார்க்கல இன்றைய நாள் வந்து இப்படி ஒரு நாளாக வந்து அமையும்னு சொல்லி நினச்சி பார்க்கல. சரியான கவலையாக இருக்குது. 7ஆம் நம்பர் ரூம். இந்த ரூமோட பேர் ஒருக்கா சொல்லிடுவோம்டா. ரன்வெளி ஹோட்டல்னே கட்டாயம் இந்த இருக்கிற ரன்வெளி ஹோட்டலுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நம்பி வாங்க. உண்மையாகவே நம்பி வாங்க. உண்மையாகவே கை கொடுத்தவங்க இவங்க தான் எங்களை வந்து கை கொடுத்துனவங்க. கிட்டத்தட்ட 12:31க்குண்ணே கால் பண்ண ஒரு வாரத்தையும் சொன்னாங்க வாங்க ரூமுக்கு வாங்க அண்ணன் கதவு திறக்க டவல் கட்டுனா டவலும் தாரு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். சோப்பும் இருக்குது. தேங்க்யூ. சோப் வர தந்துருக்கீங்க. இங்கே வருங்க அழகான சோப் 2 டவல் எனக்கும் பவித்ரனுக்கும். எனக்கு என்ன உனக்கு என்ன கலர் எனக்கு என்ன கலர் வெள்ளையும் இருக்குமா? அப்போ இதையா நான் இப்போ எடுக்கிறேன். எங்கே போனாலும் நக்கல் போகாதுண்ணே. சரி ஓகே ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவித்ரனும் எங்கடா கொஞ்சம் இங்கேலாம் வந்து சேர்ந்துட்டேன். வந்து சேர்ந்துட்டோமே. என்ன அவங்களோட அனுபவத்தை ஒருக்கா சொல்லுங்க. அனுபவமா கொஞ்ச நேரம் பயந்தே வெயிட்டட். அந்த ரூமா ஐயாது 18 ரூபா 18 கொள்ள கொண்டு வைத்திய பத்தியா நீ. அதோட வந்து பவித்ரன் வந்து என்னோட வந்து டிராவல் பண்ணி வரக்குள்ள வந்து அந்த பின்னுக்கு நித்திரம் கொண்டு விழுந்தா தெரியுமா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு உயிரே போயிட்டு. அது டயர்டே இல்லாம போய் அவனது நித்திரம் கொண்டு விழுந்துட்டான். அதே போல நாங்க இன்றைக்கு வந்து நினைச்சோம் ரூமே கிடைக்காது. நான் வந்து உண்மையாவே ஃபுல் அப்செட். சரியா ஃபுல் அப்செட்டா வந்து இருந்துட்டு அப்ப என்ன மச்சான் செய்யறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு நடக்கிற செய்வோம்டான் யோசிச்சேன். நான் அதானே சொன்னேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம்னு சொல்லி. அப்ப உடனே பார்த்துன்னு சொன்னா இல்ல மச்சான் டே நம்ம பொடியல் மச்சான் கொஞ்சம் இரு எப்படியாவது தேடி நல்ல ரூம் கொண்டு எடுப்போம். என்னத்தை யோசிக்கிறான் மச்சான் நம்ம போவோம் கொஞ்சம். ஆனா போறது வந்து நல்ல ரூமுக்கு போவோம். ஏன்னா இப்ப இந்த காலங்களும் சரியான மோசம் தானே. ஏன்னா இப்ப நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறோம் அடுத்து வந்து யார் ஹோட்டலுக்கு போறோம்னு சொல்லி தெரியாது. கடத்தி கொண்டு போய் கிட்னி எடுத்து தானே இல்லைண்டா வாழவே ஆரம்பிக்கல. ஏனாங்க வாழவே ஆரம்பிக்கல. 2 கிட்னியும் இதயம் எல்லாம் எடுப்பானு இதயம் எல்லாம் பிச்சு கொடுத்தாச்சு கொஞ்சம் அந்த பணங்களத்துல பத்து கிளைகளும் போல இதயத்தை பிச்சு கொடுத்ததம் படிக்கிற காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாச்சு. அதாவது சின்ன லவ்கள் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். பண்ணிருக்கேன் இல்ல பண்ணிருக்கேன் சரி சரி அந்தந்த வயசுல அதெல்லாம் செய்யறானே. உண்மைக்கு நான் நினைச்சேன் 2 கட்னியும் இல்லைன்னு தான். இல்ல இப்ப எங்களுக்கு ரூம் தந்த அண்ணன் யோசிப்பேன் என்னடா அவன ரூம் எடுத்து உள்ளுக்குள்ள சிரிக்கிட்டு. அது பரவாயில்ல. அந்த இடத்தை பாத்தியா அந்த காட்டுக்குள்ள நான் ஃபர்ஸ்டா போய் ஒரு ஆன்டி தான் வந்தவ காலத்தான் பார்த்தேன். நான் காலி இருக்கேன் அந்த பயத்துல. அப்படி ஒரு லொகேஷன் என்கிட்ட வந்து கேக்குறான் மச்சான் நீ உண்மையாவே காலை பார்த்து நீ கார் இருந்தது கார்ல உள்ளுக்குள்ள இருக்குடாண்டு. அட கார் இருக்கிறது சரி அவங்க கால் இருந்ததா முதல் 2 கேட்டாரு. அப்படி பயந்துட்டேன். ஆனா கடவுளே இந்த ஹோட்டல்ல தந்துட்டாங்க. ஆனா சட்டப்படி உண்மையாவே நல்ல நம்ம இனி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 3000 ரூபாய்க்கு பட்டலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சரியா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து நம்ம குளிச்சு போட்டு சாப்பாடு வாங்கிருக்க. நீ சாப்பிட போறியா? என்ன இல்ல நான் படுக்க போறேன். அப்ப நான் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இந்த இருக்கிற வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன். சரியா போஸ்ட் பண்ண போறேன். நாளைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க வந்த நோக்கம் வந்து பண்டாரவளையில இருக்கிற அந்த அக்கா கிட்ட போயிட்டு அந்த அக்காவை போய் பார்த்துட்டு நானும் பார்த்துட்டு போய் பார்த்து அவங்களுக்கு உதவி வந்து செய்ய போறோம். ஆனா பண்டாரவளைன்னா இவ்வளவு நாளும் தமிழ் ஏரியா நானே எங்க பார்த்தாலும் சிங்களத்துல அன்னைக்கு விதைக்கிறாங்க.
சரியான கஷ்டமா இருக்கு. ஆனா இங்க கலவல் நினைக்கிறேன். ஆ, கலவல் இப்ப சிங்களாக்களும் இருக்காங்க, தமிழாக்களும் இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் சிங்களத்துல நம்ம போனோடனே காய்க்கிறோம். போனோடனே சிங்களத்துல வச்சா நம்மள சிங்களத்திலானே பதில் சொல்லணும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சு கொள்றேன். இனி வந்து நாங்க கதைக்கிறதுக்கு விரும்பல, என்னன்னு சொன்னா சரியா டயர்ட் ஆயிட்டோம். சோ வந்து நாங்க தூங்க போறோம். என்ன தூங்க போறோம். நான் தான் முடிக்க போறேன். நான் தான் முடிப்பேன். முடி. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் பேட்டி பாய். வேறெங்கும் கிளைகள் இல்லை. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதை செஞ்சிருங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னன்னு சொன்னா இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். மட்டக்களப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஒரு உதவியை வந்து செய்ய போறோம்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அதுதான் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து யாரும் இவ்வளவு இது செய்ய மாட்டாங்க. ஏதோ கடவுள் இந்த அளவுக்கு எங்களை கிருபையா நடத்திருக்க பாய் ஓனரை வச்சிருக்கு. ஓனரா? அது என்னடா அது ஓனர்? ஏதோ பேட்டி பாய் என்னது கிடையாது, சில கிடையாது. யூடியூப் அந்த என்ன சொல்ற அதான் வரல இல்ல விட்டு போயிட்டு என்ன சிஇஓ சிஇஓ இது வந்து நாளைக்கு சாப்பாடு வேண்டி கொடுக்கணும், அதுக்கு தாண்டி கூட புகழ்றான். அதுதான் ஓகே. இப்போ நம்ம வந்து கூட காய்ச்சினால வந்து அண்ணன் வந்து கதவை வந்து தட்டு. என்ன பிரச்சனை இல்லையா? என்னடா ஐசி ரெண்டு பேரும் வேணுமா? இல்ல ஒன்று. சரி, தேங்க்யூ. சரி, ஓகே கைஸ். ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.